குரூப் எக்ஸாம் தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம கடைசியாக பார்த்த டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்காக சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் யாரெல்லாம் உருவாக்குனாங்க, யாரெல்லாம் அதுக்கு முன்மொழிந்தார்கள், யாருக்கெல்லாம் கோரிக்கை வைத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ என்னென்னா, இந்திய அரசியல் அமைப்பின் உருவாக்கியதுக்கப்புறம் இந்திய அரசியல் முதல் இருக்கிறது கேட்டிங்கன்னா பகுதிகள் இருக்குது. அந்த பகுதிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, பகுதி 1 முதல் 4 வரைக்கும். இந்த 1 முதல் 4 அப்படின்ற பகுதி தான் இந்தியாவில் முதல் அரசியலமைப்பில் உள்ள முதல் பகுதி. இந்த 1லேருந்து 4 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, இந்தியாவில் நிலப்பரப்பு இந்தியா நிலப்பரப்பு மாநிலங்களுக்குள்ளேயே மாநிலங்களுக்குள்ளேயும் சரி, மாநிலங்களுக்கு வெளியேயும் சரி, அதை நிலப்பரப்பினோட அளவை கூட்டவும் அல்லது குறைக்கவும் மத்திய அரசாங்கத்துக்கு முழு உரிமை இருக்கு அப்படின்றத இந்த பகுதி 1லேருந்து 4 வரைக்கும் சொல்லுவாங்க. ஒரு மாநிலங்களுடைய நிலப்பரப்பை கூட்டலாம் செய்யலாம் அல்லது குறைக்கவும் செய்யலாம். இதன் மூலயமா எல்லா அதிகாரமும் மத்திய அரசுக்கு இருக்கிறதா இந்திய அரசியல் அமைப்புல சொல்றாங்க 1-4. அது மட்டுமல்ல, ஒரு புதிய மாநிலங்களை உருவாக்கவும் முடியும். ஒரு புதிய மாநிலங்களை ஒரு மாநிலத்தை வீக்கு சேர்க்கவும் முடியும். இருக்கிற மாநிலங்கள் ஒன்றா இணைச்சு ஒரே மாநிலம் ஆக்கவும் முடியும். ஒரு புது மாநிலங்களை உருவாக்கவும் முடியும். இது மாதிரி செய்யக்கூடியதான் இந்த விதி 1/4 சொல்றாங்க. அடுத்ததா விதி 5/11. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, 5/11 இந்தியாவில் குடியுரிமை எவ்வாறு இருக்கிறது. இந்தியாவில் குடியுரிமை, இந்தியாவில் குடியேறுவதற்காக சிட்டிசன்ஷிப்ஸ், இந்தியாவிலிருந்து அவங்க வெளியிருந்து இந்தியா குடியேறினாலும் சரி, இங்கிருந்து இந்தியா வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, அவங்களுக்கான என்ஐஏன்னு சொல்லக்கூடிய நான் ஃபாரின் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா அவங்களாலும் சரி, அங்கேருந்து இங்கே சுதந்திரத்துக்கு அப்புறம் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களும் சரி, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போகிறவங்களும் சரி, திருப்பி அங்கேருந்து பாகிஸ்தான் திருப்பி இந்தியா வந்தவங்களும் சரி, அவங்களுக்கான குடியுரிமை என்ன எவ்வாறு தரணும், அவங்களுக்கான விதிகள் என்ன அப்படின்ற இந்தியாவில் குடியுரிமையை பற்றி சொன்னதுதான் இந்த 5லேருந்து 11 வரைக்கும் உள்ள விதி 2வது விதி. அப்புறம் பார்ட் 3வது விதி என்னன்னு பார்த்தோம்னா, இது 12லேருந்து 35 வரைக்கும். இந்த 12லேருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகள் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதனுக்குமே இந்திய அரசியலமைப்பில் ஒரு அடிப்படை உரிமையை தரணும். அதாவது அவனுக்கு சகோதரம், சமத்துவம், சரியா, அவனை கருத்து சுதந்திரம் சொல்வதற்கும், அவனுடைய கல்வி சுதந்திரம் அவனுக்கு கொடுக்கறதுக்கும், சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் தடுப்பதற்கும், அவனுக்குன்னு உள்ள சலுகைகள் எல்லாமே அவனுக்கு தரப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அடிப்படை உரிமைகள் 12லேருந்து 35 வரும். இதை பற்றின ஒரு விரிவான இதை தான் இந்த விதி 3ல் கொடுத்துருப்பாங்க. அடிப்படை உரிமை அவனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், அவனுடைய செயல்பாடு எந்த ஒரு தடை இல்லாமல் நடவதற்கு அவனுக்குன்னு ஒரு உரிமை கொடுத்தா தான் அவன் சுதந்திரமாக இந்தியாவில் செயல்பட முடியும். அதுக்குன்னு வகுக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் வகுக்கப்பட்ட விதி 3 தான் இந்த 12லேருந்து 35 அடிப்படை உரிமைகள். அப்புறம் 36 to 51 சொல்லுவாங்க. இது டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி, டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி, அரசியல் நெறிமுறை கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரசியல் நெறிமுறை கோட்பாடு எதுக்குன்னா, இந்தியாவில் ஒரு ஜனநாயகம் உருவாகுது அப்படின்னா, அந்த ஜனநாயகத்துக்கு தேவையான நிதி பொருளாதாரம் தடையில்லாமல் கிடைக்கணும், சரியா, அதோட மக்களுக்கு தடை இல்லாமல் போய் சேரணும். அது இல்லாமல் அவன் அதாவது ஒரு நெறிமுறையோட எந்த ஒரு இதையுமே செய்யணும். அது அரசியலமைப்புக்கு உட்பட்டு செய்யணும், சரியா, அப்படின்றத சொன்னதான் இந்த டிபிஎஸ்பி. இது அரசியல் நெறிமுறை கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. இது அயர்லாந்துலேருந்து எடுத்தாங்க. அயர்லாந்து எடுத்தாங்க. அப்புறம் மாதிரி இந்த 51 என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிப்படை உரிமை மாதிரி அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் எப்படின்னா, தன்னோட நாட்டில் உள்ள இயற்கை வளங்கள், தன் நாட்டில் இருக்கிற தேசிய கொடி, தேசிய சின்னம், சரியா, தன் நாட்டில் முன்னோர்கள் கட்டப்பட்ட கோவில்கள், ஸ்தலங்கள், சரியா, போன்றவற்றை மதிக்கணும், சரியா. நம்ம அதனால நம்மளால என்ன அதுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது.
சரியா? நம்மளோட செயல்கள் வந்து வயலண்ட்டாக இருக்கக்கூடாது. ஒரு ஒரு 4 விஷயங்களை வந்து செஞ்சோம்னா அது வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் வந்து ஃபாலோ பண்ணுறது தான் வந்து இந்த அடிப்படை கடமைகள். இந்த அடிப்படை கடமைகள் வந்து 51 வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பகுதி 52 151 வேறு அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசை பற்றி சொல்லியிருப்பாங்க. மத்திய அரசில் வந்து குடியரசுத் தலைவர் வந்து பதவி ஏற்பது, குடியரசுத் தலைவர் வந்து நீக்குதல், குடியரசுத் தலைவருக்கு வந்து பிறப்பிக்கும் சட்டம், குடியரசுத் தலைவருக்குள்ள அதிகாரங்கள், குடியரசுத் தலைவர் வந்து பதவிக்காலம், குடியரசுத் தலைவர் வந்து எவ்வாறு தேர்ந்தெடுப்பாங்க, குடியரசுத் தலைவருக்கு வந்து தேவையான சலுகைகள் என்ன, அவருக்கான விடுமுறை காலங்கள், அவர் எப்படி வந்து செயல்படுவது, அவர் வந்து நெருக்கடியான காலங்களில் வந்து இந்தியாவை வந்து எப்படி வழி நடத்துவார் அப்படின்றதும், மாநில அரசுகளுக்கு மத்திய அரசில் வந்து அடுத்து வந்து குடியரசுத் பிரதமர் எலெக்ஷன் சொல்ல முடியாது. பிரதமர் எலெக்ஷனில் பிரதமருக்கான அதிகாரம், பிரதமருக்கான செயல்பாடு, பிரதமருக்கான சலுகைகள், பிரதமருக்கான பதவி உயர்வு, அதுவும் ராஜ்யசபா உறுப்பினர்களின் தேர்ந்தெடுப்பு. சரியா? ராஜ்யசபா மக்களின் பதவிக்காலம், ராஜ்யசபாவில் எவ்வாறு தேர்ந்தெடுப்பது, பண மசோதா, நிதி மசோதா, நிதி மசோதா. சரியா? முக்கியமான பாயிண்ட் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட அனைத்துமே வந்து இந்த விதி வந்து 52 இருந்து 151 வரைக்கும் இருக்கும். அப்புறம் 152 230 வரைக்கும் மாநில அரசு. மாநில அரசு வந்து என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசுக்கு வந்து குடியரசுத் தலைவர் மாதிரி மாநில அரசுக்கு ஆளுநர் இருப்பாரு. அங்கே பிரதமருக்கு தேவையான அதிகாரங்கள் இருக்கும். இங்கே வந்து சீஃப் மினிஸ்டருக்கு அதிகாரங்கள் இருக்கும். அங்கே வந்து ராஜ்யசபா உறுப்பினர், லோக்சபா உறுப்பினர், பார்லிமெண்ட் உறுப்பினர் தேர்ந்தெடுப்பது இருக்கும். இங்கே வந்து மாநில சட்டமன்றம், ஈரோடுக்கு மேலவையாக இருந்தால் ஈரோடுக்கு இருக்கும். மேலவை சட்டமன்றம் இருந்தால் மேலவை பற்றி இருக்கும். இல்லைன்னா ஓரடுக்கு இருந்தோம்னா மாநில அரசு பற்றி இருக்கும். மாநில அரசு உறுப்பினர் பதவிக்கெல்லாம் தேர்ந்தெடுக்கும் முறைகள், மாநில அரசு வந்து ஆளுநருக்கு வந்து குறிப்பிட்ட பண மசோதா, பில்ஸுகள் போன்றவற்றை வந்து 152 237 வந்து சொல்லுவாங்க. இது வந்து மத்திய அரசு, இது மாநில அரசு. 238 வந்து இன்னும் 1992 சட்டத்தின்படி 1992 சட்டத்தின்படி இது இந்திய அரசியலமைப்பில் இருந்து நீக்கப்பட்டிருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறமா வந்து 239 டு 242 239 டு 242 வந்து என்னோட யூனியன் பிரதேசங்களை பற்றி வரும். யூனியன் பிரதேசங்களில் சட்டப்பேரவை மற்றும் சட்ட அமைச்சரவை. சரியா? யூனியன் பிரதேசங்களில் சிறப்பு அந்தஸ்து தருவது, டெல்லியை தலைநகராக கொண்டு அமைப்பது போன்றவற்றை விட்டு ஒரு சிறப்பு விவாதம் பண்ணுவது தான் வந்து 239 242 யூனியன் பிரதேசம். யூனியன் பிரதேசத்தை வந்து அடிப்படையாக கொண்டு வருவதுதான் இந்த 239 டு 242. அப்புறம் பகுதி 9ல் வந்து விதி 243 243 ஓ வரைக்கும் இருக்கும். இது 243 243 ஓ வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் படி, பஞ்சாயத்து ராஜ் படி ஏன்னா பஞ்சாயத்து அமைப்பு வந்து உருவாக்குவதற்கும், பஞ்சாயத்து உள்ளாட்சியில் வந்து பஞ்சாயத்தினோட செயல்பாடுகள், பஞ்சாயத்தினுடைய நிர்வாகங்கள், அமைப்புகள். சரியா? பஞ்சாயத்துகளின் பதவிக்காலம், உறுப்பினர்களின் வயது வரம்பு, இதெல்லாம் பற்றி பஞ்சாயத்து ராஜை பற்றியும் 243 வந்து 7 ஆரம்பித்து ஓ வரைக்கும் வந்து பஞ்சாயத்து ராஜை பற்றி சொல்லியிருப்பாங்க. 249A வந்து அதே மாதிரி 243 245 வரைக்கும் நகர்ப்புறங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. நகர்ப்புறங்களின் தேர்தல், நகர்ப்புறங்களின் வளர்ச்சி, அமைப்புகள், நகர்ப்புறங்களின் செயல்பாடுகள். நகர்ப்புறங்களின் செயல்பாடு, நகர்ப்புறங்களின் வளர்ச்சிகள், நகர்ப்புறங்கள் பற்றி உள்ளாட்சி அமைப்பு நிர்வாகங்கள். சரியா? போன்றவற்றை வந்து 243 வந்து 243 ZG வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் 243 243 ZT வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பஞ்சாயத்து பற்றி பார்த்தோம். இது வந்து நகராட்சியை பற்றி பார்த்தோம். இது வந்து 243 243 ZC வரைக்கும் வந்து
கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கிறது. சரியா, 243 செட்ல இருந்து 243 செட் டிவி வரைக்கும் கூட்டுறவு சங்கங்கள். கூட்டுறவு சங்கங்கள் மூலியமாக நம்ம ஊரில் வந்து சொல்லணும்ல, கூட்டுறவு பேங்க் சொல்லணும்ல, கூட்டுறவு சங்கங்கள் அமைப்பாங்க. கூட்டுறவு சங்கங்களுக்கு தேவையான எலெக்ஷன்ஸுகள், அவங்களுக்கான நிர்வாகம் சம்மந்தப்பட்டது, சரியா, அவங்களுடைய அவங்க செயல்பாடுகள் போன்றவற்றை முறையாக வந்து நடைமுறைக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டது தான் வந்து இந்த 240 செட் 243 செட் டி வரைக்கும். அப்புறம் இந்த 10 விதி வரை 244 244 ஏ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வந்து பழங்குடியின் மக்கள் இருக்காங்க அட்டவணைகள், பழங்குடி மக்கள் வந்து கலந்து கொள்ளும் அட்டவணைகள். அப்புறம் 245 263 கேட்டிங்கன்னா மத்திய மாநில அரசின் உறவுகள், மத்திய மாநில அரசின் உறவுகள். ஸ்டேட் திஸ் இஸ் சென்ட்ரல். இந்த உறவுகள் வந்து 245 263 வரைக்கும் என்னென்ன உறவுகள்னு கேட்டிங்கன்னா, ஒரு நெருக்கடியான நிலை வரும்போது மத்திய அரசு வந்து மாநில அரசாங்கத்தின் மீது தன்னுடைய முழு அதிகாரத்தையும் செலுத்த முடியும்னு சொல்கிறதும், அதுக்கப்புறம் வந்து ஒரு மாநில பட்டியலிருந்து ஒரு பொதுப்பட்டியலுக்கு மாற்றுறதும், பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலும் சரி, அவங்க சலுகைகள் வந்து மாற்றி அமைக்க முடியாத அதிகாரமும் முழு இதுவும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறதா வந்து 263 வரைக்கும் சொல்லுவாங்க. அப்புறம் 264 300 வரைக்கும் என்ன அடுத்த விதி வந்து 12 வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபினான்ஸ் கமிஷன். சரியா, ஃபினான்ஸ் கமிஷன் அமைக்கிறது, என்ன நிதி ஆணையங்கள் அமைக்கிறது, நிதி ஆணையங்கள் அமைக்கிறது, மத்திய சட்டமன்றம் அமைக்கிறது, நீதிமன்றம் அமைக்கிறது, நிதிக்குழுவினால் பரிந்துரைக்கப்பட்ட ஏன்னா எஞ்சிய அதிகாரங்கள் அனைத்துமே வந்து இந்த இதில் வந்துடும். சரியா, கடன்கள் வசூல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வசூல் பண்ணுறது இது எல்லாமே வந்து இந்த இதில் வந்து 307 வந்துடும். 301 323 வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா யூபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய பணி தேர்வாளர் ஆணையமும், ஏன்னா மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய லிமிட்டு, அவங்க தேர்ந்தெடுக்கும் முறைகள் போன்றவற்றையுமே வந்து இந்த 301 323 வரைக்குமே வந்து ஏன்னா சொல்லியிருப்பாங்க. 323 323 பி வந்து என்ன கேட்டிங்கன்னா, தீர்ப்பாயங்கள்னு சொல்லக்கூடிய தீர்ப்பாயங்கள்னு சொல்லக்கூடிய ஏன்னா நீர் மேலாண்மை திட்டத்துக்கான உருவாக்க தீர்ப்பாயங்கள், ஏன்னா இதெல்லாம் வந்து பொதுவான தீர்ப்பாயங்கள் தீர்ப்பு வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டது. அதாவது வந்து ஒரு 2 ஸ்டேட்டுக்கும் வந்து ஒரு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, ஒரு நிதி பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது சம்மந்தமாக வந்து பொதுவான தீர்ப்பாயங்களை பற்றி இந்திய அரசியலமைப்பில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 323 ஏல வந்து 323 பி வரைக்கும். அப்புறம் 324 329 ஏ வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையத்தை வந்து நடத்துதல். சரியா, இந்திய தேர்தல் வந்து நடத்துதல், இந்திய தேர்தல் சம்மந்தப்பட்டதை ஏன்னா அனைத்துமே அதில் வந்துடும். சாதி பாகுபாடு இல்லாமல் வந்து எல்லாருக்கும் வந்து ஓட்டு உரிமை வந்து 18 வயசுக்கு அப்புறம் வந்து கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தினாலையும், ஏன்னா வாக்கு வந்து 18 வயசு, எல்லாருக்கும் ஓட்டு போடுற வயசு போன்ற இந்திய தேர்தல் சம்மந்தப்பட்ட அனைத்து வந்து 324 329 வந்துடும். 330 342 வரைக்கும் உங்களுக்கு மத்திய அரசின் அலுவலக மொழி. அதாவது சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு உள்ள உறவுகளை வந்து ஏன்னா தன்னோட மக்களோட குறைகளை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும், மக்கள் வந்து ஒரு சட்டம் ஏற்றுவதற்கும், ஏன்னா ஒருத்தர் பரஸ்பரமாக வந்து பேசிக்கிறதுக்கும் வந்து அலுவலக மொழி வந்து ஏன்னா அலுவலக மொழியை பற்றி வந்து இந்திய அரசியலமைப்பில் வந்து குறிப்பிட்டதான் வந்து இந்த 330 342 வரைக்கும் இருக்கிற அந்த பகுதி வந்து 15 வந்து இருக்கும். அப்புறம் வந்து பகுதி வந்து 16 வந்து கேட்டிங்கன்னா நெருக்கடி நிலை பிரகடனம். 340 பார்த்தீங்களா, 343 351 வரைக்கும் இந்த தாய்மொழியில் கற்பித்தல். சரியா, இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. தாய்மொழியில் கற்பித்தல், தாய்மொழியை மேம்படுத்துதல். சரியா, இது வந்து தாய்மொழியை கற்பித்தல்.
தாய்மொழி சம்மந்தப்பட்டது கற்பித்தல், ஹிந்தியை ஊக்குவித்தல் போன்றவைகள் வந்து தேசிய மேல ஹிந்தியை வந்து ஊக்குவித்தல் அப்படின்ற வந்துடும். இந்த 352 360 வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா நிதிநிலை வந்துடும். நிதிநிலை பிரகடனம், அவசர நிலை பிரகடனம், சரியா, மத்திய அரசு மாநில அரசுக்கும் நெருக்கடி வருது, எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது, அதாவது அவசர நிலை அறிவிக்கிறதுக்கான 3 இதுதான் வந்து ஏன்னா இந்த இது வந்து 352 இருந்து 360 வரைக்கும் அவசர நிலை பிரகடனம். அவசர நிலை பிரகடனம் இந்த 361 367 வந்து இந்த அவசர நிலை பிரகடனத்தில் இருக்கும்போது குடியரசுத் தலைவர் வந்து தன்னுடைய முழு அதிகாரத்தையும் வந்து செலுத்துவதற்கான அவருக்கு வந்து அதிகாரத்தை அளித்தல். 361 67 வரைக்கும் அதிகாரம் வந்து முழு அதிகாரம் வந்து 361 367 வரைக்கும் அளித்து 368 வந்து இந்திய அரசியல் அமைப்பில் வந்து திருத்தம் கொண்டு வரணும். ஆனால் இதில் வந்து திருத்திக்கலாம் அப்படின்றத திருத்தம் கொண்டு வர்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் வந்து இந்த 368 இந்த இந்திய அரசியலின்படி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கபடி இந்த திருத்தங்கள் வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 369 392 வரைக்கும் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பு அந்தஸ்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆந்திர பிரதேசத்தின் சிறப்பு அந்தஸ்து, சரியா, மிசோரம் சிறப்பு அந்தஸ்து, காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து, சரியா. சிறப்பு அந்தஸ்துனா அந்தந்த மாநிலங்களுக்கு தந்துள்ள சிறப்பு அந்தஸ்து அந்தந்த மாநிலத்தில் வசிப்பவர்களுக்கு மட்டுமே வந்து பொருந்தும். வேறு யாருமே வந்து அதில் வந்து உரிமை கொண்டாட முடியாது. அது மாதிரி எந்தெந்த மாநிலங்களுக்கு எதாவது சிறப்பு அந்தஸ்து இருக்கோ அது மாதிரி சிறப்பு அந்தஸ்தை பற்றி வந்து 369 392 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. கடைசியாக 395 வரைக்கும் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 391 395 வரைக்கும் அரசியலமைப்பு சம்மந்தப்பட்ட ஏன்னா வரைவு குழு வந்து ஏதேனும் மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த கடைசியில் வந்து கொண்டு வந்துக்கலாம். மேலும் நடைமுறைக்கு படுத்துறதுல ஏதேனும் அதிகாரங்கள் வந்து ஏன்னா தலைப்பாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த தலைப்பாக வந்து கொடுத்துக்கலாம். இதான் வந்து கடைசியாக 395 முதல்ல இருந்து வந்து பார்த்தாச்சு. இந்திய அரசியலமைப்பின் அட்டவணைகளில் வந்து உங்களுக்கு வந்து முதல்ல வந்து பஞ்சாயத்து ராஜ் இது நிலப்பரப்பு வந்து நீக்கவும் செய்யவும் வந்து உருவாக்கப்பட்டதான் முதல் விதின்னு பார்த்தோம். அப்புறம் 2வது குடியுரிமை விதி பார்த்தோம். 3வது வந்து அடிப்படை உரிமைகள் வந்து சாதாரண மக்களுக்கு வந்து கொடுக்கணும், அவங்க என்னென்ன உரிமையோ அதை கொடுக்கணும்னு பார்த்தோம். அடிப்படை வந்து அரசியல் நெறிமுறை கோட்பாடு டிபிஎஸ்பி அப்படின்றது வந்து ஒரு ஜனநாயகம் வந்து சுரண்டல் இல்லாத முன்னேற்றமாக இருக்கணும். அதுக்கு டிபிஎஸ்பி வந்து ஒரு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணி வந்து இந்திய அரசியலமைப்பு செயல்பட அடிப்படையில் இதில் கொடுத்துருக்காங்க. அடிப்படை கடமைகள் வந்து 51 வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்தியனும் தான் பின்பற்ற வேண்டிய தேசிய கொடியிலிருந்து சின்னங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் மதித்து நடக்கணும் அப்படின்றதும் 153 மத்திய அரசு பற்றியும் 150 மாநில அரசை பற்றியும் 238 வந்து நீக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். இன்னும் அப்போ 239 242 வரைக்கும் 3 வந்து யூனியன் பிரதேசங்களை பற்றியும் ஏன்னா இந்த 243 பஞ்சாயத்து ராஜ் 244 நகர்ப்புற அமைப்புகள் ஏன்னா இது வந்து கூட்டுறவு சங்கங்களும் பழங்குடியின ஏன்னா அட்டவணைகள் அவங்க தகுதிகள் போன்றது பார்த்தோம். இது மத்திய மாநில அரசு உறவுகள் வந்து போட்டிருந்ததுன்னு பார்த்தோம். இவங்க 264 300 வரைக்கும் மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு வந்து கடன் வழங்குதல் சம்மந்தப்பட்டது வேறு யாரும் புது சட்டமேற்ற போன்றவற்றை இதில் வந்து பார்த்து 245 203 இது பார்த்தோம். 301 பணி தேர்வாலயங்கள் மத்திய அரசு பணியில் பேச யாரெல்லாம் இருக்காங்களோ பணி தேர்வாலயம் பண்ணக்கூடிய ஒர்க் பண்ணுறவங்க வந்து அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது அவங்கள தேர்ந்தெடுக்கும் முறைகளை பற்றி 393 பார்த்தோம். இது தீர்ப்பாயங்கள் வந்து 2 மாநிலங்களோட பிரச்சனை தீர்க்க தீர்ப்பாயங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு இருக்கிறதா சொல்லி அட்டவணையில் குறிப்பிட்டிருக்கு. அப்புறம் 324 329 வந்து இந்திய தேர்தல் எலெக்ஷன் கமிஷனை பற்றி இந்திய தேர்தல் அமைப்பை பற்றியும் இந்த விதி 329 கொடுத்துருப்பாங்க. அப்புறம் 330 அலுவலக மொழி ஒவ்வொரு நாட்டுக்கும் அலுவலகம் சம்மந்தப்பட்ட மொழி வந்து தன்னுடைய மொழி உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு மொழியை வந்து எப்படிலாம் பயன்படுத்திக்கிறாங்க அலுவலக மொழியை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்திய அரசில். அந்த மென்ஷன் பண்ணிக்கிறது அந்த ஆர்டிகல் வந்து கேட்டிங்கன்னா 342 வரைக்கும் 340 351 தாய்மொழியை வந்து வளர்த்தெடுக்கிறதும் ஹிந்திக்கு வந்து அதிகாரம் இருக்கிறதுன்னு பார்த்தோம்.
354 நிதிநிலை நெருக்கடி, அவசர நிலை நெருக்கடி போன்ற அவசர நிலை பிரகடனங்களை பற்றி இருந்தால் எவ்வாறு வந்து இந்திய மக்களை சமாளிக்கணும் அப்படின்றத பற்றியும், அதிகாரம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்ற பற்றியும், இந்த 363 குடியரசுத் தலைவருக்கு முழு அதிகாரம் கொடுத்துருக்காங்கன்ற பற்றியும் பார்த்தோம். 368 வந்து அரசியலமைப்பில் சட்டம் கொண்டு வரணுமா, திருத்தம் கொண்டு வரணும்னா, இந்த அரசியலமைப்பில் வந்து மாற்றம் கொண்டு வரணுமா, இது என்னன்னு பார்த்தோம். 392 ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சிறப்பு அந்தஸ்து வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். சிறப்பு அந்தஸ்து அந்த நாட்டில் வசிக்கும் மக்களுக்கு மட்டுமே பொருந்தும்னு பார்த்தோம். வேறு யாருக்கும் வந்து பொருந்தாது. கடைசி 392 வந்து ஏன்னா அரசியலமைப்பில் வந்து நடைமுறைக்கு வருதல், அரசியலமைப்பு சம்மந்தப்பட்ட தலைப்புகள் போன்றவற்றை வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதோட வந்து முடிஞ்சு அடுத்து வந்து நாம் வந்து ஒவ்வொரு விதிக்கும் வருஷப்படியாக வந்து இந்த 36ன்னா என்ன, 37ன்னா என்ன, 38ன்னா 39ன்னா 40ன்னா என்ன அப்படின்றத வருஷப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தான் அடுத்த டாப்பிக்கில் நான் சொல்கிறேன். இப்போ அந்த வீடியோவை பார்த்து முக்கியமான பாயிண்ட்ஸ் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக பார்க்குறேன். தேங்க்யூ.